கர்த்தர் சில நேரங்களை பிளவு போடணும். பரலோகம் பரலோகம் தான், பரிசுத்தம் பரிசுத்தம் தான், தேவன் தேவன் தான், ரட்சிப்பு ரட்சிப்பு தான், சமாதானம் சமாதானம் தான். இதற்கும் அதற்கும் எந்த கலப்பும் இல்லை. தேவனுக்கும் விக்கிரங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று சொன்னால், அவர் ரட்சகர் என்று சொன்னால், அதற்கு வேற இன்னொரு என்ன இல்ல, replacement இல்ல. There is no replacements in our lives. Sometimes you should understand. சிலதெல்லாம் அப்படினா அப்படிதான். There are no replacements for our salvation. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை, ஆண்டவரே எல்லா மாம்ச கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. ஆவியானவர்கள் மத்தியிலே செயல்படுங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு வெளிப்படுங்க. தடைகள் உடைக்கப்படட்டும். சத்திய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆவியானவரே நீர் இடைப்படுங்க. சத்தியத்துக்கு ஆண்டவரே நாங்கள் கட்டுப்பட நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசுங்க ஆண்டவரே. இடைப்பட்டு பேசுங்க, இடைப்பட்டு பேசுங்க. சொல்லுங்க, இடைப்பட்டு பேசுங்க ஆவியானவரே. இடைப்படுங்க ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளலாம். மாடை பார்த்தால் என்ன பண்ணும்? முதல்ல எல்லாவற்றும் சாப்பிட்டு அப்படி உட்கார்ந்து அசை போடும். அதுக்கு தான் அதுக்கு கச்சூவிங் அனிமல் என்று பேர். அசை போடலன்னா அதுக்கு என்ன ஆகாது? ஜீரணம் ஆகாது. கடிக்கிறது அது வாங்கி கொள்ளும். கடிக்கும் போது என்ன பண்ணணும்? பெற்றுக்கும். கடிக்கும் போது என்ன பண்ணிடும்? அப்படியே எல்லாத்தையும் அப்படி மேயிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய கட்டு வச்சா கூட என்ன பண்ணிடும்? ஏன் அதுக்கு எவ்வளோ வேணுமோ அது என்ன பண்ணிடும்? எல்லாத்தையும் எடுத்துக்கும். அதுக்கு பிறகு போய் என்ன பண்ணும்? உக்காந்து பார்த்தீங்கன்னா அது வாய் எப்போவுமே அசைச்சிக்கிட்டே இருக்கும். அது வாயை நீங்கள் கவனித்து பார்க்கணும். சிலதெல்லாம் ஆண்டோட சிருஷ்டியில் சிலதெல்லாம் என்ன பண்ணணும்? கவனித்து பார்க்கணும். ஆண்டோட சிருஷ்டியில் சில காரியங்களெல்லாம் என்ன பண்ணணும்? கண்களை திறந்து ஆண்டவர் எப்படி எப்படி ஒரு ஒரு ஜீவனையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அதை பார்த்து பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் சாப்பிட்டு அது போய் அசை போடும்போது தான் அதுக்குள்ளே போய் அதுக்கு ரத்தமாய் மாறி அதுக்கு என்ன ஆகும்? அதுக்கு அது பலனாய் மாறுகிறது போல ஆண்டுடைய வார்த்தை வரும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வாரமெல்லாம் அதை அசை போடும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியும். நான் வளர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறது ஈஸியான காரியம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே சில பேருக்கு அது ஏதோ நினைக்கிறார்கள். அப்படி ஈஸியா இருந்தா எல்லாருமே ஆவிக்குரிய நிலைமையில இன்றைக்கு வளர்ந்திருப்பார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறது என்பது நம்ம சில நேரங்களில் நாம நினைத்துக் கொள்கிறது போல அல்ல. நாம நினைத்துக் கொள்ளலாம் நமக்கென்று, ஓ நான் ஆவியில வளர்ந்திருக்கிறேன், நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன் என்று நான் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் when it comes to spiritual life, அசை போடணும். அசை போடணும். அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு ஆண்டோடைய வார்த்தையை பெற்று அதை அனுதினமும் அனுதினமும் வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணும் போது தான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நம்ம வாழ்க்கையில வித்தியாசங்கள் வருகிறது. நம் ஜபங்கள் மாறுகிறது. நம்ம வாழ்க்கையில பிசாசு வரும்போது அதை பிடிக்க, அதை தந்திரத்தை சூழ்ச்சியை கட்ட பலன் பெற்றுக்கொள்கிறோம். பலன் பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு பலன் தேவை. We need God's strength. We need God's strength. நம்ம வாழ்க்கையில பணத்தை வைத்து, நமக்கு அந்தஸ்தை வைத்து, வேலையை வைத்து மாத்திரம் வாழ்ந்து விட முடியாது. அது உலகத்தில் வாழ்வார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு அது போதும். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. We need to grow in our spiritual life. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் வளர வேண்டும். குழந்தை என்ன பண்ணணும்? 1 மந்த்துக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தான். 1 மந்த்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற விதம். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஐ வாண்ட் டு பி? ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதை ஆண்டவரே இன்றைக்கு அதை பிரதானப்படுத்துகிறேன். பிரதானப்படுத்துங்க. எதை பிரதானப்படுத்தணுமோ அதை பிரதானப்படுத்தி ஆக வேண்டும். You have to have some criteria in your life, in my life. பிரதானப்படுத்த வேண்டிய விஷயங்கள். Some things ಏನು ಮಾಡಬೇಕು? ಅದಕ್ಕೇನು ಪ್ರಧಾನತೆ ಕೊಡಬೇಕು. ಹೌದಾ? ಪ್ರಧಾನತೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. ಪ್ರಧಾನತೆ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಆ ಕಾರ್ಯ ಏನಾಗತ್ತೆ? ಅದು ಎಂಥ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದ್ರೂ ಅದರಲ್ಲಿ ಏನಾಗತ್ತೆ? ಅದು
ಕುಂದಿ ಹೋಗುತ್ತೆ, ಬಳಲಿ ಹೋಗುತ್ತೆ. வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா எல்லாரும் திருப்பிக் கொள்ளணும். நமக்கென்று வேதம் இருக்க வேண்டும். இந்த வேதத்திலிருந்து எத்தனையோ பேர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பிழைத்துக் கொண்டேதான் இருப்பார்கள். இந்த வேதம் பிழைக்க வைக்கிற வேதம். ஆமென். இந்த வேதத்தினாலே பிழைத்தவர்கள் தான் அதிகம், பிழைத்தவர்கள் தான் முழுமையாகவே. வேதத்தினாலே கெட்டு போனவர்கள் ஒருவரும் இல்லை. நீங்கள் அப்படி காட்டிவிட்டால் இன்றைக்கு உங்களோடு நான் சேலஞ்சா நிற்க தயாராக இருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, என்னை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து மறைந்து விட்டார்கள். அதில் எல்லாம் சொன்னது ஒரு காரியத்தின் முடிவு என்ன தெரியுமா? இந்த வேதத்தை பிடித்தவர்கள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போனதே இல்லை. இருக்கிற பொழுதும் சரி, மரித்த பிறகும் சரி, அவர்களுக்கு ஜீவன் இருக்கிறது. மரித்த பிறகும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் when we are here on this earth. அதுக்கு பிறகும் நம்மளை வாழ வைக்கிற வார்த்தை இது. ஆமென். ஹalleluya. திருப்பிக் கொண்டவர்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. I want all of us to turn to the book of Joshua. வாசிங்க. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்போதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கென்று ஒவ்வொருவராய் பிரித்தெடுங்கள். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லும் போது அந்த பிரித்தெடுக்கப்படுதல் என்பது வேதத்தில் அநேக இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். செப்பரேஷன். காட் செப்பரேட்ஸ். தமக்கென்று சில பேரை அழைக்கிறார். அதனால தான் வசனம் இருக்கிறது, ஒரு மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அங்கே ஒரு சின்ன ஒரு செப்பரேஷன் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து விட வேண்டாம் ஆண்டவர் அப்படியே பிரிக்கிறவர் என்று. சில நேரங்களில் சில காரியங்களை ஆண்டவர் பிரித்தால் நல்லது என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் பிரித்தால் அதிலே என்ன இருக்கிறது? நமக்கு என்ன இருக்கிறது? பயங்கரமான பாதுகாப்பு இருக்கிறது. ஆண்டவர் பிரித்தெடுத்தால் நல்லது. இவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஐயோ, இது என்ன பிரிவு என்றெல்லாம் கிடையாது. கர்த்தர் சில நேரங்களை குறித்தவர்களை பிரித்தெடுப்பார். எங்களையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்ததினாலே தான் இங்கே நிற்க முடிகிறது. பிரித்தெடுத்ததினாலே தான் இந்த பரிசுத்த வாழ்க்கையை அறிய முடிந்தது. அந்த பிரித்தெடுக்கும் பொழுது பல பாடுகள் வரலாம், பல நஷ்டங்கள் வரலாம், பல காரியங்கள் இழப்புகள் வரலாம். ஆனாலும் இந்த பிரித்தெடுப்பு என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. அதனால தான் நீயும் நானும் இங்கே இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். எங்கே இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார்? நான் இன்னும் சொல்லுவேன், ஆண்டவரே, பிரித்தெடுப்பது மாற்றமல்ல, பேற்று எடுங்க. கம்ப்ளீட்டா பேற்று எடுங்க ஆண்டவரே. சில காரியங்களிலிருந்து, உலக காரியங்களிலிருந்து, உலகத்தின் கிரியைகளிலிருந்து எங்களை பேற்று அப்படியே என்ன பண்ணுங்க? அப்ரூட்டஸ். இவர்களுக்கு அப்ரூட்டிங் நடந்தது. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் ஆண்டவர் சில அப்ரூட்டிங்கை பண்ண வேண்டும். எங்க ரூட் போகணுமோ அந்த ரூட், ROOT ROUTE ரெண்டுமே கர்த்தர் கையில இருந்து வரணும். அதுதான் பிரித்தெடுப்பு. ஆமென் சொல்ல மாட்டீங்க? God will separate us sometimes. Here they were separated, consecrated. அதுதான் consecration என்று சொல்லுவோம். பிரித்தெடுத்துதல். பிரித்தெடுக்காம கூட்டத்தில் இருக்க அல்ல, எல்லாரையும் போல இருக்க அல்ல அந்த தேவன் நம்மளை அழைத்திருக்கிறது. அப்படி எல்லாரையும் போல இருந்திருந்தால் விசேஷம் வராது. விசேஷித்தவர்களா இருக்க மாட்டோம். நான் எதினால் விசேஷித்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி?
எல்லாரையும் போல இருந்தா பிரின்சிபாலும் ஒன்றும் வெளியில இருக்கிற பியூனும் ஒன்றும் ஆஃபீஸ் ரூம்ல உள்ள உட்காந்துருக்கிறாரு அவரு பிரின்சிபாலும் ஒன்றும் பியூனும் இல்லை. அவங்களுக்கு என்று ஒரு பிரித்தெடுப்பு இருக்கிறது. கர்த்தர் சில நேரங்களில் புடமிட்டு பிரித்தெடுப்பார், சில நேரங்களில் ஆண்டவர் சலித்து எடுப்பார். ஆண்டவரே நீங்க என்ன சலித்து எடுங்க என்று சொல்ல வேண்டாம். இவர்களை தேவன் சலித்து எடுத்தார்கள். அந்த 12 பேரை, அந்த 12 பேரை மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களாக இருந்தவர்களையும் கூட கர்த்தர் என்ன பண்ணாரு. இந்த 12 என்பது வேதத்தில் மிகவும் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இந்த 12 என்பது 12 இஸ் அ வெரி எவ்ரி நம்பர். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்லையும் என்ன இருக்குது, பயங்கரமான விசேஷங்கள் இருக்கிறது. அதனால நீங்க நியூமராலஜி நான் பார்க்கலாமா அப்படியெல்லாம் நீங்க கேட்காதீங்க. என்ன நியூமராலஜி இந்த லாஜி நமக்கு இல்லை. ப்ளீஸ் டோன்ட் கோ ஆஃப்டர் தட். அப்படி போனீர்கள்னால் கர்த்தர் சில நேரங்களை விட்டுடுவார். நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் நான் போகும்போது அப்படியே எனக்கு கையை பிடிச்சி இழுப்பாரு, ஐயோ நீ நியூமராலஜி பார்க்காதேன்னு இழுப்பாரு. அப்படியெல்லாம் கர்த்தர் எதையுமே இழுக்க மாட்டார். அப்படி இழுத்து நம்மளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்ல, பிரித்தெடுத்தார். அதை நான் நினைவில் வைத்துக் கொண்டால் நானாகவே நான் அதை செய்ய மாட்டேன். கர்த்தர் என்னோடு பேசுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும். கர்த்தரின் வாழ்க்கை கட்டுவார் என்ற நம்பிக்கை என் வாழ்க்கையில் இருக்கும். நான் என்ன பண்ண மாட்டேன், மற்ற காரியங்களை தேடி ஓட மாட்டேன். ஏன் ஓட மாட்டேன்? எனக்கு தெரியும் என்னை பிரித்தெடுத்தவருடைய கரம் என் மேல இருக்கிறது. சும்மா பிரித்தெடுக்கல அவர். He has not chosen you. உலகத்துல 1000 பல்லாயிரம் பேர்கள் இருக்க கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார் என்று சொன்னால் நான் அல்லவா பாக்கியவான், நான் அல்லவா ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும், நான் அல்லவா அவரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும், நான் அல்லவா அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Is it an ordinary thing? சில நேரங்களில் அவ்வளோ மகத்துவமானவரை சில நேரங்களில் நம்ம ரொம்ப டவுனாக நினைக்கிறோம். சில பேரெல்லாம் அப்படி லேசா பேசும்போது எனக்கு நடுங்கும் உடம்பெல்லாம். லேசா பேசுவாங்க. கர்த்தர் கர்த்தர் சொன்னார், ஐயோ கர்த்தர் காமிக்கட்டும், கர்த்தர் சொல்லட்டும். நாம ஒன்றுமில்லைங்க. அவர் இரக்கத்தினாலே பிழைத்திருக்கிறேன், அவர் இரக்கத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். மரித்திருக்க வேண்டிய என்னை வாழ வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். பிரித்தெடுப்பினாலே வந்த விசேஷம் அது. It's only because you have been separated and consecrated. That's why you and me have escaped many things. பல காரியங்களை தாண்டி வந்துட்டோம். பல காரியங்களை தாண்டி வர காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரித்தெடுப்பு தான். பிரித்தெடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சில நேரங்களில் நினைப்பேன், ஆண்டவரே எங்களை போன்றவர்களுக்கு நீங்க ஏண்டவரே என்னை விட்டு இருக்கலாம். ஆண்டவரே நீங்க விட்டு இருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். சொல்லுங்க தைரியமா, நீங்க விட்டு இருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். சொல்லுங்க, நீங்க விட்டு இருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். நீங்க விடாதபடிக்கு என்னை பிரித்தெடுத்தீங்க, என்னை சலித்து எடுத்தீங்க, என்னை சில நேரங்கள்ல புடமிட்டீங்க, சில நேரங்கள்ல என்னை துடைச்சிங்க, கழுவுனீங்க, சுத்திகரித்தீங்க. எல்லாமே செய்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த பிரித்தெடுப்பு தான். ஆண்டவரே நான் அப்படியே விட்டிருந்தா நான் பல நேரங்களில் ஆண்டவரை இன்றைக்கு நான் நின்றிருக்க முடியாது. சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சலித்து எடுக்கிறார். இவர்களே the Lord chose even அந்த 12 பேரை ஆண்டவர் சூஸ் பண்ண விதத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 12 பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேராக அவர் போனார். யோசிச்சு பாருங்க. நான் யோசித்தேன், ஆண்டவரை நீங்க கூப்பிட்டா வானத்திலிருந்து 70,000 தூதர்கள், ஒரு தூதன் வந்தா 70,000 பேர் அடிச்சு போடுவானா. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர். ஒவ்வொரு சீஷனையும் நீங்க பாருங்க, 12 பேரும் he went, அவர் கடந்து போய், அவர் பேசி, அவர் நடந்து போய் அவர்களை என்ன பண்ணாரு, பிரித்தெடுத்தார். அந்த பிரித்தெடுப்பு வரும்போது எனக்கு புதிய ஏற்பாட்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர்கள் மீன் பிடித்து கொண்டே இருந்தார்கள். எங்க இருந்தார்கள்? செபதியின் குமாரர்கள் எங்க இருந்தார்கள்? they were on the sea என்று சொன்னால் அது பெரிய சீ இல்லை. இப்போ நீங்கள் போய் பார்த்தா எருசலேமில் அது பெரிய கடல் இல்லை, ஆனால் பைபிளில் வரும்போதெல்லாம் கடல் என்று தான் வரும். இப்போ அங்கே அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? அவர் ஆண்டவர் சொன்ன உடனே வலைய வீசடிச்சாங்க, செப்பரேஷனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. உடனே எப்படிங்க முடிஞ்சது? உடனே முடியறதுக்கு
எப்படி முடியுது? உடனே செய்தார்கள். நீங்க வசனத்தை வாசிக்கணும். ஏதோ எப்போ ஒரு வாட்டி வாசித்தா இதுல இருந்து உனக்கு எனக்கும் ஜீவன் வராது. இதுதான் உன்னுடைய சாப்பாடு. நான் சொல்றேன், இந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்து வருகிறேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸ்பெண்ட் லெஸ் டைம் இன் சோஷியல் மீடியா. அது ஒரு பெரிய பெரிய வலை. இன்றைக்கு நிறைய பேர் இப்படியெல்லாம் போடுறாங்க. இப்பெல்லாம் முதல்லலாம் டேபிள் சுற்றி ஃபேமிலி உட்காந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபித்து எல்லாரும் அந்த கிரேஸ் சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் எங்கன்னா நீங்கள் போங்க, இது ஒன்றும் நான் ஒன்றும் இல்லாததை சொல்லி கொண்டு இருக்கல. எங்கன்னா நீங்கள் போங்க, வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேர் கையிலையும் என்ன இருக்கு? எல்லாருடைய கண்ணு மொபைலில் இருக்குது. சாப்பாடு மொபைலில், ஏன் குளிக்கிறது கூட ஒரு ஸ்டாண்டில் மொபைலில் வச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வந்து விட்டது என்று யோசித்து பாருங்க. அப்போ செப்பரேஷன் எங்கே இருக்குது? வாயில, நம்முடைய வார்த்தைகளிலே ஒரு செப்பரேஷன் காணப்பட வேண்டும். எங்கெல்லாம் செப்பரேஷன் காணப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். வேர் தட் செப்பரேஷன் பிளேஸ் a role in our lives. ஆண்டவர் செப்பரேட் பண்ணிட்டார். இவர்களை என்ன பண்ணாரு? பிரித்து. எனக்கு அந்த பிரித்து என்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கிறது. ரொம்ப பிடிக்காத ஒரு வார்த்தையாக உலகத்தில் பார்ப்பார்கள். ஆனால் கர்த்தர் பிரித்தெடுப்பது வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் பிரித்தெடுத்தா எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய விசேஷம் வேற மாதிரி இருக்கும். மனுஷர்கள் பிரிப்பார்கள், பிசாசு பிரிப்பான், உறவுகளை பிரிப்பான், சமாதானத்தை கெடுப்பான். அப்படி நடக்கக்கூடாது என்றால் நீயும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய், அதற்கு எந்த தீட்டு வராம, அதற்கு எந்த களங்கம் வராம, அதற்கு எந்த ஒரு அசுத்தங்கள் வந்து விடாம காத்துக்கொள்ள வேண்டாம். அப்போ அந்த பிரித்தெடுப்பு எப்படி இருக்கும்? பரிசுத்தமாய் விளக்கும். கர்த்தர் என்ன பண்ணாரா? he chose them. அவர் என்ன பண்ணார்? அவர்களே எல்லாரும் இல்லை, அங்க அவ்வளோ கூட்டங்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த லேவியின் கூட்டத்தில் இருந்து ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு தான் இந்த சேலஞ்ச், உங்களுக்கு தான் இந்த சவால். சில பேரை கர்த்தர் நம்ப முடிகிறது. சில பேருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கும் போது அவர் நம்பி கொடுக்கிறார். கர்த்தர் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆண்டவர், இந்த உறவை நீர் என்னை நம்பி கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் மாற்ற முடியும். கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் மாற்றுவாரு. ஹல்லேலூயா. இந்த உறவு யாரை நம்பி இருக்கு தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகள் எல்லாம் கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார். அது உன் பிள்ளைகளா இருக்கலாம், உன் பெற்றோர்களா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் கணவரா இருக்கலாம். உனக்கு வந்திருக்கிற எல்லா சொந்த பந்தங்களும் கர்த்தர் பிரித்தெடுத்து கொடுக்கப்பட்டவை. பிரித்தெடுத்தவர்களுக்கு பிரித்தெடுத்த வேலை தான் கொடுக்கப்படும். நாட் எவ்ரிபடி ரிசீவ்ஸ் எவ்ரிதிங். ஆனால் எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனோ, எதற்காக கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தாரோ என்பதை நீயும் நானும் அறிய வேண்டும். We have to take time to understand why God has chosen me. Why God wants me to be separated from few things, from certain things. சிலதெல்லாம் பயங்கரம். கர்த்தர் நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஆண்டவரே ஒரு பாளையத்தை போடுங்க ஆண்டவரே, ஒரு பிளவை போடுங்க ஆண்டவரே. ஆபிரகாமும் லாசருக்கும் அந்த பணக்காரனுக்கு என்ன இருந்தது? ஒரு பிளவு. இங்கிலீஷ்ல சாஸ்ம் என்ன இருந்தது? ஒரு பெரிய அந்த பிளவு மாத்திரம் இல்லைன்னா பரலோகம் நரகம் எல்லாம் ஒன்னா. கர்த்தர் சில நேரங்களில் பிளவு போடணும். பரலோகம் தான், பரிசுத்தம் தான், தேவன் தான், ரட்சிப்பு தான், சமாதானம் தான். இதற்கும் அதற்கும் எந்த கலப்பும் இல்லை. தேவனுக்கும் விக்கிரங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று சொன்னால், அவர் ரட்சகர் என்று சொன்னால், அதற்கு வேற இன்னொரு என்ன இல்லை? replacement இல்லை. There is no replacements in our lives. Sometimes you should understand. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாதுங்க. அப்படி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்லை. சிலதெல்லாம் அப்படின்னா அப்படிதான். There are no replacements for our salvation. வேற எதுவுமே என்ன பண்ண முடியாது. அந்த இடத்தை, அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஏன்னா நம்ம சௌகரியத்துக்கு. இன்னைக்கு என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு நம்மளுடைய சௌகரியம் தான் அதிகமாக நமக்கு தெரியுது. நம்ம சௌகரியம். இட்ஸ் ஆல் அபவுட் யூ பீயிங் ஹாப்பி. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஹாப்பினஸ்.
இட்ஸ் அபவுட் யூ. இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க, இட்ஸ் அபவுட் யூ. அப்படி நினைத்தவர்கள் இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் அவர்களை போய் கேட்டீங்கன்னா, ஆர் யூ ஹாப்பி என்று கேட்டு பாருங்கள், உள்ளத்தின் ஆழத்தின் சொல்வார்கள் இல்லை. they are not happy. many people will deceive you. it's not about my happiness. my happiness is about being separated. வேர்பிரிக்கப்பட்டதுல சந்தோஷம் இருக்குதுங்க. அன்றைக்கு வீட்டில இருந்து துரத்தப்பட்ட போது பாஸ்டருக்கு சந்தோஷமா இருந்திருக்காரு. எல்லா ஆஸ்தியும் எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு வெறும் ரோட்ல விட்ட போது சந்தோஷமா இருந்திருக்காது. எங்களை துரத்தி அடிச்சப்ப சந்தோஷமா இருந்திருக்காது. ஒன்றுமில்லாமல் நடு வீதியில நின்ற பொழுது வாடகைக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கார்ல போகிறார்கள், நாங்களும் காலில் போறோம் அவங்க முன்னாடி. வாடகைக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க எங்களுக்கு பரிதாபம் பார்க்குறாங்க. அவங்க இதனா பணம் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அப்பொழுது அது என்னவா இல்லை. ஆனால் ஒன்று புரிந்து கொண்டோம், இது ஏதோ செப்பரேஷன். கர்த்தர் எதுக்கோ எங்களை செப்பரேட் பண்ணி இருக்கிறார். அந்த கட்டிலிருந்து எங்களை விடுவித்து இருக்கிறார். எப்பொழுது புரிந்தது தெரியுமா? காலங்கள் வந்தது. அவரிடத்தில் இன்னும் அப்படிதான் இருக்கிறது. டப்பு எல்லாம் நல்லா பயங்கரமா இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை தெரியுமா? என்ன இல்லை தெரியுமா? நான் சொல்கிறேன், தைரியமாக எங்கன்னு சொல்கிறேன். அங்கே இங்கே உட்கார்ந்தா கூட நான் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர் செய்ததை தைரியமாக நான் ஒரு பொழுதும் மறைக்க இருப்பது எனக்கு நல்லது. மனுஷனை பார்த்து முகஸ்துதியை பார்த்து சத்தியத்தை மறைப்பேன் என்றால் அதை போல எனக்கு ஐயோ இல்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல காம்ப்ரமைஸ். எங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? எங்க காம்ப்ரமைஸ்? இந்த செப்பரேஷன்ல தான் காம்ப்ரமைஸ். கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாதா? யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார், நீங்க சந்தோஷமா இருங்கள், இன்னும் சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை ருசித்தவங்க வேற எந்த சந்தோஷத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ருசித்தவர்களுக்கு தான் தெரியும். ருசித்து இருக்கிறவங்க, ருசித்து சொல்றேன். நான் இங்க இருந்து பிரசங்கம் பண்றதெல்லாம் நான் ருசித்து என் வாழ்க்கையில அனுபவித்து பேசுகிறேன். ஏதோ எங்கேயோ கேட்டு கட்டுக்கதையெல்லாம் பேசுவதில்லை. கட்டுக்கதைகள் இல்லை தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்னவா இருக்கிறதா? என்னவா இருக்கிறது? பலன் உள்ளதா இருக்கிறது. இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டோரிஸ். ஸ்டோரி சொல்ல, இன்ஸ்பிரேஷனா, மோட்டிவேஷனா பேச பணம் கொடுத்து போய் கேட்குறவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. அதற்கென்று 1 hour அவங்க கிட்ட நீங்க அந்த 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 அதுக்கெல்லாம் டிஸ்கோர்ஸ் என்ன சொல்லுவாங்களா, செஷனோ டிஸ்கோர்ஸோ. அப்போ எங்கள் காலத்துலலாம் அதுக்கு என்ன பேர்? டிஸ்கோர்ஸ். இப்போ அந்த 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 இங்கிலீஷெல்லாம் இப்போ இல்லை. வாட் மை டேட் யூஸ் டு ஸ்பீக், அந்த இங்கிலீஷெல்லாம் இப்போ கொஞ்சம் அந்த பிரிட்டிஷ் டச் இருக்கிறவங்க. வேறு எந்த பாஷையுமே அவருக்கு சரியாக வராது. அதனால சில பேர் எங்களை என்ன நினச்சிட்டாங்க, இங்கே ஒரு ஆங்கிலோ இண்டியன்ஸ் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. வேறு எந்த பாஷையும் அவருக்கு என்ன பண்ணாது சரியா? இங்கிலீஷை விட்டால் வேறு எந்த பாஷையும் அவருக்கு சரியாக வராது அப்போல்லாம். அப்போது டிஸ்கோர்ஸ் அதுக்கு அப்படி தான் பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ಭಾಷಣೆ ಅಂತಾರಲ್ಲ ಕನ್ನಡದಲ್ಲಿ, அப்படி கொடுக்கறதுக்கு பணம் கொடுத்து பவ்யமாக டைமுக்கு போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் அப்படியே உங்களை என்ன பண்ணுவாங்க, பூஸ்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் அப்படி அதுக்கு எவ்வளோ கட்டிட்டு வருவாங்க. அது அந்த மாதிரி வேலைலாம் இங்கே இல்லை. இங்கே ஒரே ஒரு வேலை தான், தேவனுடைய we speak the power of the living God. The living God dwells amongst us. எங்க ட்வெல் பண்றாரு அவரு? இஸ்ரவேல் ஜனங்களின் துதிகள் மாத்தியில வாசம் செய்கிறார். வாசம் என்றால் உங்களுக்கு என்ன என்று புரிய வேண்டும். He dwells. We are talking about power. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐசியூல இது என்ன சொல்லிட்டு நான் போயிடலாம், அப்படிதான் ஒருத்தர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். இதே இங்க நம்ம சிவாஜி நகர்ல ஸ்டேடியம் இருக்குதுன்னு தெரியுமா? இப்போல்லாம் ஸ்டேடியம் எல்லாம் யாரும் அதெல்லாம் தெரியாது. சிவாஜி நகர் ஸ்டேடியமில் அப்போல்லாம் நிறைய என்ன நடக்கும், இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்கும். அப்படி ஒரு மீட்டிங்கில் அப்படி ரசிக்கப்பட்டவங்க நாங்கள். இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த மீட்டிங்கில் பேசிக்கொண்டிருந்தார் அந்த ஊழியக்காரர், மரித்தவரையும் தேவன் எழுப்புவார், அப்படி பேசிக்கொண்டிருந்தார்.
திடீரென்று ஒரு குழந்தை மேலேருந்து விழுந்து மரித்து விட்டது. நான் சொல்றேன், இதனால் நடந்தது. இது என்னோ மறுபடியும் சொல்றேன், கதைகள் சொல்ல இந்த இடத்தை நான் பயன்படுத்தக்கூடாது. எந்த விதமான பொய்யை சொல்ல இந்த இடத்தை பயன்படுத்தினால் அது எனக்கு ஐயோ. குழந்தை விழுந்து விட்டான். இவ்வளோ பேசுறீங்கல்ல, இது நடந்தது. நீங்க நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா பிசாசு ரொம்ப தந்திரக்காரன், இதெல்லாம் என்ன பண்ணிடுவான், வெளியில காட்டவே மாட்டான். வேற எதனா ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், அந்த ஊழியக்காரர் அப்படி செய்தாராம் டடான்னு வரும். ஆனா கர்த்தர் செய்கிறது எதுவுமே நிறைய நேரங்கள்ல உண்மையா நடந்தது. அதே இடத்துல அவர் அங்கே எல்லாரையும் நிக்க வச்சிட்டாரு. ஆண்டவரே, இவர்கள் மத்தியில உம்முடைய நாமம் வெளிப்படும்படியாக இது நடந்தது என்று சொன்னார். அந்த இடத்துல அந்த பிள்ளை ஜீவனோடு மறுபடியும் அந்த தாய் தந்தைகள் பெற்றுக்கொண்டு போனார்கள். இது இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கும். தேவர் ராஜ்யத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் லேசாய் நடந்து கொண்டிருக்கும். யாரும் நீங்க நினைக்காதீங்க, ஆண்டவர் அப்படி பேசிட்டா கூட ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இட் நெவர் டேக்ஸ் இட் கேர்லெஸ்லி. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமா இருக்கிறார். என் வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கிறவர், கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நினைக்கிறீங்க? சில பேருக்கெல்லாம் இப்போலாம் கிறிஸ்டியன்ஸை பேசுவது இல்லைன்றால் பேசுவது ரொம்ப நினச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன எதிர்த்து ஆண்டவர் மாத்திரம் திரும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பூமி தாங்காது. உண்மையா சொல்ற, தாங்காது. பூமி தாங்கவே தாங்காது. அவருடைய இரக்கத்தினால மாத்திரம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ படிமா. இப்போதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலே ஒவ்வொருவராக என்ன பண்ண, பிரித்தெடுங்கள். டேக் டைம். பிரித்தெடுப்புல என்ன இருக்கணும், கவனம் இருக்கட்டும். ஒருத்தர் நீ பிரித்தெடுக்கும் போது எந்த கிரைட்டீரியா வச்சாருன்னு நமக்கு தெரியல. நான் நினைப்பேன், ஆண்டவரே எந்த கிரைட்டீரியால என்ன பிரித்தெடுச்சிங்க ஆண்டவரே, எந்த கிரைட்டீரியா, எப்படிப்பட்ட ஒரு என்ன வைத்து, எந்த தகுதி வைத்து என்ன பிரித்தெடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, என் நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், என்னுடைய ரத்தத்தினால உன்னை தேர்ந்தெடுத்தேன், அதற்கு மாத்திரம் நீ உண்மையா இருந்துரு. சொல்லு, அதுக்கு மாத்திரம் நான் உண்மையா இருந்துடுறேன் ஆண்டவரே, அதுக்கு மாத்திரம் நீங்க உண்மையா இருந்து பாருங்க. நான் இன்னைக்கு சேலஞ்சா சொல்றேன், பிசாசின் கூட்டம் எழும்பி வரட்டும், எவ்வளோ பேர் 1000 10,000 பேர்கள் வரட்டும், நம்மளை ஒரு பொழுதும் தாக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த சரீரத்தை அழிக்கிறவர்களை குறித்து நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ஆல் they can do maximum. அது கூட ஆண்டோட சித்தம் இல்லாம ஒரே ஒரு முடி கூட கீழே விழாது, ஒரே ஒரு முடி கூட சித்தம் இல்லாம விழாது. அப்படி சொன்னவர் சொன்னாரு, இந்த சரீரத்தை அழிக்கிறவனுக்கு நீ என்ன பண்ணாத. ஏன் சுவிசேஷம் இவ்வளவு வளர்ந்துருக்குது தெரியுமா? ஏன் இன்னைக்கு நீயும் நானும் இந்த பைபிளை பிடிச்சிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறோம் தெரியுமா? எத்தனையோ பேர்கள் தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்க தங்களை முன் வந்தார்கள். சரீரம் போனா பரவாயில்ல, என் ஆத்துமா பிழைத்துக் கொண்டது என்று சொன்னார்கள். அவர் எதை கொல்ல முடியுமா? ஆத்மாவையும் சரீரத்தையும் எல்லாவற்றும். அதன் மேல அதிகாரம் அவருக்கு மாத்திரம்தான் இருக்குது. அதனால நிறைய பேர் என்ன பண்ணார், they have paid a huge cost. அடிக்கடி நான் இந்த பைபிள் எடுக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், ஐயோ நிறைய இதுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது. சர்ச் ஹிஸ்டரியை நீங்க கொஞ்சம் போய் படித்து பாருங்க. இதற்காக நிறைய பேர் கிரயத்தை செலுத்தியிருக்கிறார்கள், நிறைய பேர் ரத்தம் சிந்திருக்கிறார்கள், நிறைய பேர்கள் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், நிறைய காரியங்கள் இதற்கு பின்னாடி இருக்கிறது. அதனாலதான் இதுல இருந்து வருகிற ஒவ்வொரு, ஏன் இதுக்கு மாத்திரம் அவ்வளவு எதிர்ப்பு? யோசிச்சு பாருங்க, எத்தனையோ உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன இல்லை, எதிர்ப்பே இல்லை, அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சத்தியம் என்று வரும்பொழுதுமான் ஏன் எதிர்ப்பு வருகிறது? ஏனென்றால் அது வேறு பிரிக்கப்பட்டது, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் நீ கேர்ஃபுல் ஆயிரு. ஏதோ அவங்க கூப்பிட்டாங்க, ஏதோ இவங்க கூப்பிட்டாங்க, ஏதோ அவங்க சொன்னாங்க, ஏதோ 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 என்று சொல்லாதிருப்போமாக இயேசுவின் நாமத்தினால. சில பேருக்கெல்லாம் அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப என்ன இருக்கும், பிடிக்காது. ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கே பிடிக்காது. சும்மா போறேன், என்ன நான் உங்களை அந்த சர்ச்சில் பார்த்தேனே, சும்மா போறேன்,
சும்மா அதை யாரோ கூப்பிட்டாங்க அதனால இல்லை தேவ பிள்ளையே, நீ வேர் பிடிக்கப்பட்டு தேவனால அவர் கண்டெடுத்து உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, வேர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு உன் பேர்ல ஒரு பெரிய காரியம் உண்டு. உன்னை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். நான் நினைப்பேன், இவர்களை வேர் பிரிக்க சொன்னது கர்த்தர் சொன்னார். ஆனால் இவர்கள் அதை எச்சரிக்கையா இவர்கள் செய்ய வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது அவரே இறங்கி வந்து ஏற்படுத்தி கொண்டார். அவரே சபையை தெரிந்து கொண்டார். அவரே என்ன பண்ணார், வந்து ஏற்படுத்தி கொண்டார். இங்க எத்தனை பேர் இருக்கீங்க, நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் தைரியமா இன்னைக்கு சொல்லு. பிசாசு வெக்கப்படட்டும். ஏன் சில நேரங்கள்ல சில டிபேட்ஸ்ல எல்லாம் போய் உட்காரவே முடியல. சில பேர் போய் பாருங்க எப்படி வாதாடுறாங்க தெரியுமா, அவங்களுடைய ஃபெய்த்துக்காக எப்படி இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை கூட அப்படி அப்படி வைராக்கியமா எழும்புது. நமக்கு ஏன் அப்படி வைராக்கியம் இல்லாமல் போயிற்று? ஏன் அப்படி வைராக்கியம் இல்லாமல் போயிற்று? Where has that zeal gone? ஏன் தெரியுமா, நம்முடைய கண்கள் அவரை அல்ல மற்ற காரியங்களை தேடுது. ஒன்னு நினைச்சுக்கோங்க, நம்ம ஜீல் குறையுதுன்னா பிசாசுக்கு கொண்டாட்டம் தான். பிசாசுக்கு என்ன, சில நேரங்கள்லாம் பலவீனத்தின் நிமித்தமாக சில காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவரே இன்னைக்கு நிற்க முடியுமான்னு நினைப்பேன். உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நிற்க முடியும், நிற்க முடியும், என்ன நடந்தாலும் நிற்க முடியும். இது சாதாரணமான ராஜ்யம் இல்லை, இது தேவ ராஜ்யம். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு அதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை என்று உன்னை நீ அறிந்து கொள். எனக்கு மாத்திரம் சொல்லல, இங்க இருக்கிற ஒருவருக்கும் சொல்றேன். வார்த்தைகளை வீணடிக்காதீங்க, வார்த்தைகளால விழுந்து போகாதீங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு என்று ஒரு பட்டியல் இருக்கிறது, ஒரு லிஸ்ட் இருக்குது. யார் சொன்னாங்க அங்க கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட்? நிறைய பேர் சொல்றது அப்படிதான். ஓ, கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஐ அக்ரி. ஏன் தெரியுமா, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ காத்தா 9 to 6 ஜாப் கிடையாது. It's not a 9 to 6 job or Sunday to Sunday job. It's a 24/7 I am a Christian. I am not a part-time Christian. Part-time illa inga yarum. Part-time ah. We are 24. Part-time நம்ம அப்பாக்கு நம்ம part-time பிள்ளைகளா? அப்பா பார்த்து part-time ஆன நம்மள பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா full time தானே? அதே போலதான் என் வாழ்க்கையில ஐ அம் a full time Christian. Full time. There is no part time. இந்த நேரத்துல அந்த நேரத்துல இரவும் பகலும் என்னை எழுப்பி என்னை அடித்து உதைத்து துரத்தி என்னை எல்லாம் பண்ணி எழுப்பி கேட்டாலும் சொல்லுவேன், ஆண்டவர் தான் என் தேவன் என்று சொல்லுவேன். அப்பொழுதும் நான் சொல்லுவேன், அவர் தான் வல்லமை உள்ளவர் என்று. ஹல்லேலூயா. அது பிரித்தெடுப்பில் வருகிற அனுபவங்கள். You have to understand the power of separation. என்னோட எல்லாரும் சொல்லுங்க, the power of separation. The power of separation. The power of separation. செப்பரேட் பண்ணப்பட்டவங்களுக்கு வித்தியாசமான அபிஷேகங்கள் உண்டு, வித்தியாசமான வழிகள் உண்டு. மற்றவர்களுக்கு இல்லாத வல்லமை அவர்களுக்கு உண்டு. என்ன நடந்தது பாருங்க இந்த செப்பரேட்டட் பீப்புள் போனப்போ. வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் செப்பரேட்டட் பீப்புளுக்கு நான் விசேஷம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதனால நம்ம அப்படியே ஒரு ப்ரைடா அப்படியே பயங்கரமா எல்லாம் நடக்க வேண்டியதில்லை. ஒன் திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், எவ்வளோ உன்னை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாலும் we and me should be grounded. சில நேரங்கள்லாம் சொல்லிக் கொள்வதில்லை, சில இதெல்லாம் சொல்லியே கொள்வதில்லை. சொன்னால் எங்க கொஞ்சம் எங்கன்னா நமக்கே தெரியாம நம்ம எனக்கு எதனா ஒரு பெருமை வந்துடுவேன் என்று பயத்தினால சில விஷயங்கள் சொல்வதில்லை. ஆனால் கர்த்தருடைய மகிமைக்கென்று சில காரியங்கள் சொல்லுகிறேன். சில இடங்கள் போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், பேர் கூட சொல்லுவார். இந்த பேர் அவங்களை யாருன்னே பார்த்துருக்க மாட்டேன், பேர் சொல்லுவார். அவர்களுடைய ப்ராப்ளமே சொல்லுவார். நான் சொன்னேன் இல்லையா,
அவங்க தங்கச்சிக்கு கேன்சரு, அக்காவுக்கு கேன்சருன்னு எனக்கு தெரிய வாய்ப்பு கூட இல்லை. ஏன்னா அவங்க பார்த்தா அப்படி இல்லை. அவங்க அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த அந்த மிஷிகன் கூட்டத்துக்கு அவங்க அன்னைக்கு தான் அங்கே வந்திருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன், பெருத்தெடுத்து அதுலேயே நீ வாழ்ந்து பாரு, பிசாசை கட்ட முடியும். There is power in separation. என்னோட சொல்லுங்க, there is power in separation. கர்த்தர் பிரித்தெடுத்தார் என்று சொன்னால் அதற்கேற்ற பலனையும் தருகிறார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? சோதனைகளை நீ சகிக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன். என்ன சோதனைப்பா இது? உடனே நீங்க நினைச்சுக்காதீங்க சோதனைனால நம்ம ஆட்கள் எல்லாம் வர்றது என்ன சோகமான காரியம். சோகமான காரியம் தான் சோதனை நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு பிசாசு வந்து சோதித்த போது எதை காட்டுனா? என்ன காட்டுனா? இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணிக்கோ, அப்பமா இதெல்லாம் என்ன பண்றான், மேல உப்பரிகையில கொண்டு போனான், அங்க இருந்து காட்டினா இதெல்லாம் கொடுக்குறேன். அதுவும் சோதனை தான். நானும் நீ என்ன நினைக்கிறது, சோதனைனால ஆல்மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தானேங்க. சொல்லுங்க, என்ன பாஸ்டம்மா நீங்கள் பாட்டுக்கு சும்மா ஏதோ சொல்கிறீங்க, நாங்கள் வந்துட்டோம், எப்படியோ சும்மா நான் வந்ததே பெரிய தப்பாயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்கார வச்சு செய்கிறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் வா 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 வான்னு சொன்னீங்களா? இதுக்கு தான் எங்கே பார்த்தாலும் வா, வந்துடு. ஏன்னா இங்கேருந்து நீ எதுவும் பேச முடியாதுப்பா, இங்க நான் தான் பேசுவேன். செப்பரேஷனால வந்தது. நான் பேசி கேட்க கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரா, எனக்கு கொடுத்த செப்பரேஷன். அதை நான் காத்துக்கொண்டேன், இங்க நிக்கிறேன். நீங்களும் காத்துக்கோங்க, நிப்பீங்க ஒரு நாள். ஹல்லேலூயா, நிப்பீங்க. நானெல்லாம் உங்களுக்கு சொன்னேன்னா, சில காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தது, சில காரியங்கள்லாம் சொன்னேன்னா உண்மையிலே சொல்கிறேன். இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னைக்கு தான் சொல்லுவீங்கன்னு சில பேர் கேட்குறது உங்கள் உள் மனசு எனக்கு கேட்குது. என்னைக்கு தான் சொல்ல போகிறீங்க? எப்போவுமே சொல்லி தான் இருக்கிறீங்க. சொல்கிறேன், நாட்கள் வரும்போது சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு புரியும் எவ்வளோ காரியங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது, எவ்வளோ காரியங்கள் கடந்து வரணும். செப்பரேஷன் சும்மாவா அவருக்கு முன்னாடி நிற்பது என்று சும்மாவா? சில பேர் சும்மா எடுத்துக்கொண்டதுனால தான் இன்னைக்கு சும்மா போயிட்டோம். இதை சும்மா எடுத்துக்காதீங்க. அங்கே ஒரு வாழ்க்கை வாழ்க்கலாம், இங்கே ஒரு வாழ்க்கை வாழ்க்கலாம், அங்கே கொஞ்சம் அப்படி இங்கே கொஞ்சம் அப்படி. நடக்காது, அது பிள்ளைங்க நடக்காது. It doesn't work like that. Amen. Doesn't work. கர்த்தருடைய ராஜ்யத்தில் அப்படி நடப்பதில்லை. அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களுக்கு அப்படி வேர் பிரிக்கப்பட்ட பொழுது என்ன செய்தார்களாம்? இப்போ வாசிங்க. கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசார்களின் உள்ளங்கால்கள் the soles of their feet. எங்க வந்தது இந்த வல்லமை? the very moment. நான் சொல்றேன், பல காரியங்கள் தேவராஜ்யத்தில் இருக்கிறது. அன்றைக்கு நடந்தது இன்றைக்கும் நடக்கும். ஏனென்றால் நம் தேவன் நேற்று இன்று நாளை என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் நாளை மாறல. நாம தான் மாறிட்டோம். ஒத்துக்கணும், இன்னைக்கு நான் தான் மாறிட்டேன் ஆண்டவரே. நீங்க மாறல ஆண்டவரே, நீங்க மாறல. அவர் மாறி இருந்தா நானும் நீயும் பஸ்மமா போயிருப்போம். அவர் மாறல, அவர் வல்லமைகள் மாறல, அவருடைய மகத்துவங்கள் மாறல, அவருடைய நாமத்தின் மகத்துவம் மாறவே இல்லை, அவருடைய அன்பு மாறல, அவருடைய வல்லமைகள் மாறல, அவர் பேசிக் கொண்டிருப்பது மாறல, எதுவுமே மாறல. அன்னைக்கு நடந்ததா இன்னைக்கும் நடக்கும். அன்னைக்கு மரித்தவர்கள் எழுந்தார்களா? இன்றைக்கும் எழும்புவார்கள். அன்றைக்கு தேவன் பல காரியங்களை செய்தாரா? இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இவனுக்கும் எனக்கும் தெரியவில்லை என்றால் அது நம்மளுடைய பிரச்சனை, அவருடைய பிரச்சனை இல்லை. இஸ் காட். நம்ம வர்ஷிப் பண்ணாலும் பண்ணலனாலும் அவர் தேவன் தான். அவர் தேவனா இருப்பது என்ன இல்லை, மாறப்போவதில்லை. நான் இதெல்லாம் விட்டுட்டேன்ப்பா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு விரக்தியில், நான் விட்டுட்டேன்.
நான் இப்பெல்லாம் யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அவருக்கு நஷ்டம் இல்லை. மலையை பார்த்து நாய் கொலைத்தா மலைக்கு என்ன இல்லை நஷ்டமா? யாருக்கு நஷ்டம்? கொலைக்கிற நாய்க்கு தான். உங்களை ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் நம்ம அறிந்து நடக்க வேண்டாம். அப்போ இவர்கள் உள்ளங்கால் பட்ட உடனே என்ன ஆச்சு? வாசிங்க. கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் சுமக்கிற ஆசாரியர்கள். சுமக்கிற சொல்லுங்க என்னோடு, சுமக்கிற சொல்லணும். இன்னைக்கு இந்த சபையில மாத்திரம் நீங்க வாயை திறந்து சொல்லணும். சுமக்கிற சொல்லுங்க. சுமக்கிற சுமக்கிற அவருடைய நாமத்தை சுமக்கிற, அவருடைய பரிசுத்தத்தை சுமக்கிற அந்த சுமக்கிறவர்களுக்கு தான் நடக்கும். சில பேர் சுமக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சில பேருக்கு சும்மா இருந்து நடக்கணும். என்ன நடக்கணும்? நான் சும்மாவே இருப்பேன், அவர் செய்யட்டும். நான் சும்மாவே இருப்பேன், அவர் என்ன பண்ணட்டும். ஆஹா, இது பிரெயின் வாஷ்னால வரல, இது ரத்தத்தினால நம்மளை கழுவுனதுனால வந்த வல்லமாய். இது பிரெயின் வாஷ் பண்ண வராது வராது வராது. யாரும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாதுங்க. அப்படி இருந்தா நான் மாத்திரம் என்ன பண்ணியிருப்பேன்? எத்தனையோ எனக்கு தெரிஞ்சவங்களை போய் இழுத்து இழுத்து பிரெயினை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். அது மாத்திரம் அவ்வளோ ஈஸியா இருந்தா சொல்லுங்க அவ்வளோ ஈஸியா இருந்தா சில பேர் பிரெயின் எல்லாம் வாஷ் பண்ணத்தான் நல்லா இருக்கும். நான் ஆண்டவரே என் பிரெயினை உண்மையாலே சொல்றேன். நான் ஒரு விதத்துல சொல்றேன், ஆமா எனக்கு பிரெயின் வாஷ் ஆயிருக்குது. என் பிரெயின் என்னவா இருந்தது? அசுத்தமா பல காரியங்களை, பல பேர் காசிப்பு, அந்த இந்த இப்பு எல்லாமே இருந்தது. அதெல்லாம் வாஷ் ஆச்சு. உண்மைதான் நான் சொல்ல. ஆமா, பிரெயின் வாஷ். இங்க இருக்கிற நீங்க எல்லாம் பிரெயின் வாஷ்டா இருக்கணும் நான் விரும்புறேன். அல்லேலூயா. அந்த பழைய பிரெயின் என்ன ஆயிடுச்சு? பழையதெல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிற்று. பழையவைகள் எல்லாம் ஐயோ நான் இப்படித்தானே பாக்குறீங்க. நான் இப்படிப்பட்ட ஆளே இல்லை. உண்மையா சொல்றேன். நம்ம அதுக்கு தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க, பாப்ரே இது காயத்ரியா. அப்படியே அவங்களுக்கு ஜீர்ணிக்கவே முடியும். ஏதோ இந்த வீடியோ யாரோ என்ன பண்ணியிருக்காங்க, அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன அப்படி கோழையா பயந்தா உலகத்தால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தாய் இல்லாமல் எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் போய் அப்படியே குறுகி போன ஒரு மனுஷியா இருந்த ஒரு மனுஷியை கர்த்தர் உருவாக்கி இன்றைக்கு அவர்கள் வாயில வர வைக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய மகத்துவம்! இதல்லவா உண்மையான மிராக்கிள்! இதல்லவா உண்மையான அதிசயம்! கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஜெயிலில் இருந்தவங்க ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி நடக்குது? பிரெயின் வாஷ்னாலே நினைக்கிறீங்களா? ரத்தத்தின் நிமித்தம் நடக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் நடக்கிறது. அவருடைய அன்பின் நிமித்தம் நடக்கிறது. அவருடைய வல்லமையினாலே நடக்கிறது. ஒரு மனுஷன் இன்னொரு இன்னைக்கு ஐ ட்ரூலி பிலீவ் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மாற்றவே முடியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை போய் அப்படி மாத்துறதா இருந்தா நமக்கு ஏத்த மாதிரி எத்தனை பேரை நம்ம மாத்திக்கலாங்க. எத்தனை மாத்திக்கலாம், எவ்வளோ மாத்தலாம், மாற்ற முடியாது. அதுவும் when it comes to faith impossible. இது ஆவிக்குரிய சத்தியம். இது தெரியாது நிறைய பேருக்கு. அதனால வாய்க்கு வந்ததை சொல்றவங்க சொல்லட்டும். உன்னுடைய செப்பரேஷனை நீ காத்துக்கோ. சொல்றவங்க பேசுறவங்க பேசட்டும். உனக்கென்று கொடுக்கப்பட்ட அழைப்பை விட்டுடாத. உனக்கென்று கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை விட்டுடாத. இட் இஸ் டூ காஸ்ட்லி டு லூஸ். இந்த அழைப்பு, இந்த ரட்சிப்பு, இந்த சத்தியம், இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் டு லூஸ். உணர்ந்தேன். இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இதற்கு ஈடாக நான் எதையுமே வைக்க முடியாது. இதற்கு ஈடாக நான் எதையுமே என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. இதுக்கு ஈடாக எதுவுமே வைக்க முடியாது. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் ஆஸ்தியை, என் அந்தஸ்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட எதுவுமே இதுக்கு ஈக்குவலா நான் வைத்து விட கூடாது. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கை இது. ஈக்குவலா வைத்திருந்தா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிடுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, இதற்கு ஈக்குவலா நான் எதையும் வைக்க மாட்டேன். எதை இழந்தாலும் நான் இதை இழக்க மாட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையாய் நீயும் நானும் இருப்போமாக. எதை இழந்தாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவரால கூட்டி கொடுக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக ஒன்று இழந்தால் 100 கூட்டி கொடுப்பேன். எனக்காக தாய் தகப்பனை இழந்தால்
உண்மையாகவே சொல்கிறேன். அன்றைக்கு அவர் தன் தாய் தகப்பனே என்ன பண்ணாரு? விட்டு வர வேண்டிய சூழ்நிலை. யூ ஹேட் டு லீவ். யூ டோன்ட் திங்க் இட் இஸ் ஈஸி. செப்பரேஷன் ஈஸி கிடையாது, ஈஸி கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு வரணும். ஏன் அவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன்னு அப்படி இவங்களை பற்றியே பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் என்ன பேசி பார்த்துருக்க மாட்டீங்க. ஐ டோன்ட் டூ ஆல் தட். தேவையில்லை. இந்த மாதிரி நமக்கு பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி இது எல்லாம் துச்சமானது. அபிஷேகத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அபிஷேகத்தினால நிற்கிறமே ஒளிஞ்சி பாப்புலாரிட்டினால, பணத்தினால இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். என்ன நடந்தது? செப்பரேஷனால வந்தது சில பாடுகள், வந்தது. எதிர்த்து நிற்கணும். வீல் ஃபேஸ் இட். அன்றைக்கு ஒரே ஒரு காரியம்தான் சொன்னார்கள். ஐயோ பைத்தியமா உனக்கு, மென்டலா நீ, ஏன் விட்டு போவ? செப்பரேஷன் டிமாண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ். செப்பரேஷன் டிமாண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ். அந்த ஸ்டாண்டர்டை கர்த்தர் உன் வாழ்க்கையில வைத்திருந்தால் அதற்கு நீ நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த செப்பரேஷன் மீன்ஸ் எவ்ரிதிங் டு மீ, த செப்பரேஷன் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. வேர்பிரிப்பதில் சில நேரங்களில் சாக்ரிஃபைஸ் இருக்குது, சாக்ரிஃபைஸ் இருக்குது. பார்க்கும்போது அவர்களெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. நினைச்சா என்ன பண்றாங்க? நினைச்சதை செய்யறாங்க. நம்மளால முடியுதா? முடியல, செய்யக்கூடாது. நான் எப்பவுமே நினைச்சது வேணாம் ஆண்டவர், அப்படியெல்லாம் எனக்கு என்ன பண்ணாதீங்க, அப்படியெல்லாம் எனக்கு கொடுத்துடாதீங்க. சில ஜபங்கள் வித்தியாசமா செய்யணும். ஐயோ கேட்குறீங்களா இல்லையோ? சில வித்தியாசங்களை எல்லாமே எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே, அப்போ நான் இப்படி. சில நேரங்களில் வித்தியாசமா ஜெபிக்கணும் ஆண்டவரே. சில காரியங்களை நான் கேட்டா கூட கொடுக்காதீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க? நான் கேட்டா கூட கொடுக்காதீங்க ஆண்டவரே. ஐயோ, ஜெபிச்சிருக்கீங்களா? பரிசுத்தவான்களுடைய ஜபம் அது, வேர்பிரிக்கப்பட்டவர்களுடைய ஜபம் அது. சில நேரங்களில் ஆண்டவரே நான் விரும்பினா கூட சில காரியங்களை எனக்கு கொடுக்காதீங்க ஆண்டவரே. நானே கேட்டா கூட சில காரியங்களை எனக்கு ஒதுக்கி வைங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அது எனக்கு நல்லதில்லை என்றால் எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே. அது உம்மை விட்டு என்னை பிரிக்கும்னா அது எனக்கு வேண்டாம். சொல்லி பாரு இன்னைக்கு. உம்மை விட்டு பிரிக்கும்னா அது யாரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஜபங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆனா நம்ம தேவன் என்னமோ சில பேர் நினைக்கிறது, ஆண்டவர் என்னமோ அப்படியெல்லாம் இல்லை. அது உன்னுடைய தீர்மானம். ஆண்டவர் எல்லாமே நமக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறார். உன்னுடைய தீர்மானம் தான். நீ ஆண்டவர் சபைக்கு வருவதும் வராமல் போவதும் உன்னுடைய தீர்மானம். ஆண்டவரை நான் தொடர்ந்து நான் பயணிப்பதும் விட்டு விடுவதும் என்னுடைய தீர்மானம். இட் ஆல் இஸ் அபவுட் மீ. இஸ் நெவர் கோயிங் டு ஃபோர்ஸ். ஆண்டவர் என்னைக்கு என்ன பண்ண மாட்டாரு? ஃபோர்ஸ் பண்ணி. ஆனால் நீ என் பிள்ளை, அது மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அது மாத்திரம் ஒலித்து கொண்டே இருக்கும். அது மாத்திரம் ஓயாது. ஆண்டவரே நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவது சொல்லுவது, ஆண்டவரே உம்முடைய சத்தம் மாத்திரம் ஓயாமல் இருந்தால் போதும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் மாத்திரம் எனக்கு கேட்கிட்டு ஆண்டவரே. சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் சரிப்படுத்துவார். சில காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். உம்முடைய சத்தம் ஓயக்கூடாது. உம்முடைய சத்தம் மாத்திரம் ஓயக்கூடாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய சத்தம் என்ன பண்ணக்கூடாது? ஜபங்கள் மாறட்டும் இன்னைக்கு. எப்பவுமே அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும். ஐயோ, எப்பவுமே எனக்கு இப்படி வேணும். ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த 10 பாயிண்ட்ஸ் அப்படியே அவர் இருக்கணும். நிறைய பேருக்கு அப்படின்னா இவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் அவர் செய்யணும். நிறைய நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நானே கேட்டாலும் நீங்க செய்யலைன்னா அது எனக்கு நல்லது ஆண்டவரே, நீங்க செய்யுங்க, உம்முடைய சித்தத்துல செய்யுங்க, உம்முடைய வெளிப்பாடுல நீங்க செய்யுங்க. ஆனா நான் கேட்டேன்றதுக்காக அல்ல. சில நேரங்களில் நீ ரொம்ப கேட்டேன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? கோ டேக் இட், போ எடுத்துக்கோ. அடம் பிடிச்சு மேல கீழே விழுந்து பிறண்டு உருண்டு கேட்டு ஐயோ ஆண்டர்கிட்டே கேட்பாங்க சில பேர். அவர்கிட்டே நான் கேட்கணும், இப்படிதான் வேணும், எப்படிதான் வேணும், அப்படிதான் வேணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டர் சொல்றார், வித்தியாசமா கேளு, வித்தியாசமா.
ஆண்டவரே நான் தப்பு செஞ்சா என்ன அடிங்க சொல்லுங்க, சொல்லணும். ஆண்டவரே சில நேரங்களில் என்ன டிசிப்ளின் பண்ணுங்க ஆண்டவரே, டிசிப்ளின் மீ. டிசிப்ளின் இல்லாத எந்த பிள்ளையும் என்ன இருக்காது, ஒழுக்கமா இருக்காது. சில நேரங்களில் டிசிப்ளின் அவர் பண்ணணும். அவர் பண்ணி நான் அழிஞ்சு போக மாட்டேன், அவர் பண்ணி நான் அழிய மாட்டேன். மாறாக உருவாக்கப்படுவேன், மாறாக பரிசுத்தப்படுவேன், மாறாக என்னுடைய வாழ்க்கையின் தரம் மாறும். My standard will change. ஒப்பு கொடுக்கணும். லார்ட் டிசிப்ளின் மீ. அப்படி சொல்றதுக்கு நிறைய பேர் இல்லை. அதுக்கு தான் டிசைபிள்ஸ். They were discipled by him. Disciplined. என்னை டிசிப்ளின் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க என்ன? சில நேரத்தில் ஆண்டவர் சிச்சித்தாலும் நன்மைக்கு தான். ஆண்டவர் என்னை சிச்சிங்க. கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளை என்ன பண்றாராம்? சிச்சிக்கிறார். He chastises. யார? எல்லாரும் இல்லை, தாம் நேசிக்கிற பிள்ளைய சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஏன்னா வேர்பிரிக்கப்பட்டிருக்கிற உன் டெஸ்டினி மாறிடக்கூடாது, உன்னுடைய காரியம் மாறக்கூடாது என்று சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சிச்சிப்பார். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க மட்டும் என் வாழ்க்கையில் இருந்திருந்தா, அவங்க மட்டும் இருந்திருந்தா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன், அவங்க மட்டும் இருந்திருந்தா. சில நேரங்களில் நான் நினைப்பேன், எனக்கு சின்ன வயசுலேயே ஐ லாஸ்ட் மை மதர். நான் நினைப்பேன், ஆண்டவரே அது எவ்வளோ பாடுகளுக்கு காரணமாக இருந்தாலும் ஆண்டவரே அதன் நிமித்தமாக இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்தவரை நான் அறிந்திருக்கிறேன், உமக்கு ஊழியக்காரியாய் நான் இங்கே நிற்கிறேன். சில நேரங்களில் சில இழப்புகளிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்றால் நல்லது ஆண்டவர். என் தலையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை நம்பி ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க உம்மை நம்பி ஒப்பு கொடுக்கிறேன்? கர்த்தர்கிட்ட இந்த பாயிண்ட் எல்லாம் வைக்காதீங்க. வைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அது வைக்கலாம். எப்பவுமே ஜபத்துக்கு போனால் ஒரு பாயிண்டோட, ஒரு 10 பாயிண்டோட. அவர் என்ன ஏடிஎம் மிஷினா? நீ சொல்றது அவர் கேட்கணுமா? அப்படியே ஒரு பாயிண்டோட போறது. பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இது என்னாச்சு, இது என்னாச்சு, எல்லா பாயிண்ட்டும் கிழிச்சு போட்டு கர்த்தர்கிட்ட போய் சொல்லு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும், ஆண்டவரே நீங்க செய்த அது நல்லது, நீங்க எடுத்தாலும் வைத்தாலும் எல்லாம் உமக்கு நல்லது, நீர் வைக்கிறது நீர் செய்யறது நல்லது. ஆமேன் சொல்லுங்க. நான் ஆமேன் சொல்லுங்கன்னே சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் லைக் ஆமேன் சொல்ல. அப்படி சொல்லி சொல்லி சொல்ல வைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேச நீங்களே சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. படிமா. கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர், மேலே இருந்து வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். எப்படி நிக்குமா? குவியலாக. அப்படியெல்லாம் நிக்காது. ஆனா இந்த வேர் பிரிக்கப்பட்டவர்கள், தங்க வாழ்க்கையை காத்தவங்க, போகிற இடத்துல எல்லாம் யோர்தான்கள் குவியலாக நிற்கும். அதுதான் விசேஷம். பிசாசுகள் தெரித்து ஓடும், எதிர் வல்லமைகள் கட்டப்படும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? பிசாசுகளை ஓட்டி அப்படி உக்காந்துருக்க முடியும் நினைக்கிறீங்களா? எத்தனையோ பேர் ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடுது. சும்மா விடாதுங்க. நம்மளை விட அது பலசாலி தானே? இல்லையா? பலசாலியா இல்லையா? பலஸ் தானே இருக்குது. அதுக்கு அப்படியே சுட்டி சும்மா ஊதி போட்டுரும். நான் இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஈஸியாக என்ன பண்ணிடும். ஆனா நான் இருக்கிறேன் இவ்வளோ, அது அந்த அம்மா இருக்குது அவ்வளோ பெருசா. சும்மா அவங்க அப்படின்னாலே நான் விழுந்துருவேன். நான் கிட்ட கூட போகலை, கிட்ட போட அப்படியே மலை மாதிரி சாஞ்சிடுறாங்க. ஏன்? இது என்னுடைய பெருமைக்காக சொல்லல, கர்த்தருடைய வல்லமை சொல்றேன். வேர் பிரிப்பினால வருகிற வல்லமை ஒருவருக்கும் சொந்தம். அது வேர் பிரிப்பினால வருகிற வல்லமை ஒருவருக்கும் சொந்தம். இன்னைக்கு அதுக்கு மாத்திரம் போராடுங்க, அதுக்கு மாத்திரம் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.